டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாமே தெரியும். அடுத்தது வந்து நான் எக்கு பாஸ்தா செய்ய போகிறேங்க. அதுக்காக ஒரு 500 எக்கு இது பாஸ்தா எடுத்துருக்குறேன். முட்டை ஒரு 4 எடுத்துருக்குறேன். இப்போ இது மட்டும் வேகட்டும். தண்ணி கொதிக்குது. இது வெந்த உடனே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி தாராளமாக வச்சு வேக வைக்கணும். இதை வந்து ஒரு பதமாக நெட்டு பதமாகவே இன்னும் இருக்காத, நல்லா குழகுழன்னு வேகாத. அதுக்கு அந்த பதத்தோடு இதை எடுத்து நம்ம நல்லா தண்ணி பச்சை தண்ணியில் அழைச்சிட்டு ஆற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கின்னு இப்போ எக்கு பாஸ்தா எப்படி செய்யறதுன்றத அப்புறம் பார்க்கலாம். பாஸ்தா வெந்துடுது பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம இதை எடுத்துக்கின்னு தண்ணியில் அலசிடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியே எடுத்து வச்சோம்னா அப்படியே புட்டை புட்டையாக பிடிச்சிங்க வேறு. அப்புறம் உடச்சி விடணும். நம்ம வந்து எக்கு மசாலா பாஸ்தா கிண்டும் போது உடச்சி விட்டாலும் அது அப்படியே தனித்தனியாக உடையாது. அதனால் நம்ம இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு லேசாக 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே வைக்கணும். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு தாங்க வேகணும். இந்த அளவுக்கு வெந்துடுதுன்னா நம்மளுக்கு இப்போ இதை மாதிரி தண்ணி ஊற்றிடணுங்க. அதில் பச்சை தண்ணியை இப்படி ஊற்றிடணும். இப்படி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம அலசி வாரி வச்சிடணும் ஒரு தட்டில். தண்ணி ஊற்றி அலசிட்டேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி வடிட்டுன்னு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்கணும். அகலமான பாத்திரம் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா எல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி எல்லாமே நம்ம வதக்கணும். வதக்கிறதுக்காக தான் முக்கியமாக அதை வாய் அகலமாக இருக்கிற கடாயை வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 ஏலக்காய். ஏன் ஏலக்காய் போடுறோன்னா மசாலா இருக்குது இல்லைங்களா, அதுக்காக தான். 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரக பொடியும் போடுறோம், இருந்தாலும் ஜீரகமும் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதை இந்த மாதிரி வாயை அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் தானே செய்யணும். இப்போ தான் நம்ம மசாலாலாம் நல்லா சுருண்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து நல்லா வதக்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இஞ்சியும் பூண்டும் நான் இடித்து தான் வச்சுருக்கிறேன், விழுந்து வச்சிடல. நீங்கள் விழுந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கோங்க. நான் இடித்து தான் போடுவேன். நல்லா வதங்கட்டும். ஒரு கலர் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி தான் அது. தண்ணியாக ஊற்றக்கூடாதுங்க.
கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகணும், தக்காளி நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் கலந்துக்கலாம். தக்காளி நல்லா சொல்ல நல்லா கலர் மாறுங்க. எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கணுங்க. ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிட்டு பாருங்க. இப்போது மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகுத்தூளை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போட்டோங்க. நம்ம கல் உப்பு இருந்தால் கல் உப்பு போட்டுக்காங்க, சால்ட் இருந்தால் சால்ட் போட்டுக்காங்க. அது உங்கள் இதுதான், போட்டுக்காங்க. எண்ணெய் பிரிஞ்சிருது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருது. நாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எக்கை உடச்சி விட்டுக்கணுங்க. இப்போ எக்கை உடச்சி விட்டுக்கலாம். முட்டை 2 உடச்சி விட்டுக்குனாலும் விட்டுக்கலாம். இல்லை நம்ம இஷ்டம்னா ஒரு 2-3 கூட உடச்சி விட்டா பசங்க அப்போ தான் சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம இன்னும் கூட சேர்த்து உடச்சி விட்டுக்கலாம். நம்ம முட்டை கொஞ்சம் கலங்கிடுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சிம்மில் தானே வைக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. ஏன்னா அடியில் பிடிக்கும். வந்துட்டு பாருங்க, நம்ம கொஞ்சம் சொல்லணும். நல்லா வந்து சுருண்டு வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை கொட்டிக்கலாங்க. இப்போ பல இருக்குது பாருங்க. இதை மாதிரி இருக்கணும். நம்ம அப்படியே வெந்த உடனே தண்ணியில் அலசாத எடுத்து வச்சோம்னா அப்படியே உண்டையாக குச்சின்னு இருக்கும். ஒன்னோட ஒன்று. நான் ஒரு 1/2 கிலோ எடுத்தேன் பாஸ்தா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி எடுத்துங்க. மசாலா அந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இதை மாதிரி சமைச்சிங்கன்னா பசங்களுக்கு டிஃபனாக கொடுக்கலாம். போட்டுக்கலாங்க. எக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுதுங்க. இதே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.